மாமியாரை வச்சு புரட்சி செய்கிற பாக்கியா தீராத கோவத்தோட பழி தீர்க்க தயாரான கோபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் கடந்த ஒரு வாரமாகவே தாத்தாவினுடைய மரணம் பலரையுமே துக்கப்படுத்தி கண்ணீரில் ரொம்பவே ஆழ்த்தி விட்டுருச்சு. அத்தோட கோபிக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு இறுதி காரியத்தையுமே அவர் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. அதனால் வீட்டுக்கு வந்த மருமகளாக இருக்கிற பாக்கியா மகளாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா உறவினர்கள் முன்னாடி ஈஸ்வரி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இதனால் மாமியார் மாமனாருக்காக பாக்கியா மகளாக மாறி தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையுமே செஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா எல்லாருமே தாத்தாவை நினச்சி அழுது வேதனைப்படும் போது செல்வி தான் அங்கே இருந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் எல்லாருமே ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது தாத்தா கடைசியாக பேசின விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களுமே சோகமாக இருக்கிற நிலையில் தனியாக தூங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து தூங்குறாங்க. அடுத்ததாக மறுநாள் பாக்கியா வழக்கம் போலவே வேலை பார்க்குறதுக்கு தயாரான நிலையில் மாமனாரினுடைய நினைவுகள் அவரை விட்டு போகாமல் அவர் இருந்து பாக்கியா அப்படிங்கிற மாதிரியா கூப்பிடுறது போல் பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பமாக அது தெரியுது. உடனே தாத்தா இருக்கிற அந்த சேர் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே மாமனாரினுடைய நினைவுகளை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியா. இது எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொருத்தங்களுமே பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும்போது ஈஸ்வரி பொட்டு இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இதை பார்த்த இனியா உங்களை இப்படி பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா, நீங்கள் இப்படி இருந்தால் மாமாவுக்கே பார்க்க பிடிக்காது, அதனால் நீங்கள் எப்பயும் போல் பொட்டுலாம் வச்சு நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பொட்டு வச்சு புரட்சியை பாக்கியா செய்கிறாங்க. இதை தொடர்ந்து கோபி ராதிகா வீட்டுக்கு திரும்பின நிலையில் அப்பாவை நினச்சி ஒரு பக்கம் கோபி அழுதாலும் இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா நினச்சி ஃபீல் பண்ணி அழுது துடிக்கிறாரு. இருந்தாலும் அம்மா செஞ்சது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ராதிகாவும் எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை உங்களுக்கு நடந்திருக்குது, ஆனால் அங்கே வச்சு எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வாயை மூடிக்கிட்டேன், தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோபி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியா தான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இனி நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு அடியையும் அவள் தாங்க முடியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறா அப்படிங்கிற மாதிரி பழி வாங்குற உணர்வோட தீராத கோவத்தை காமிச்சிட்டு வராரு. அத்தோட இத்தனை நாளாக என்னுடைய பிள்ளைகளை பார்க்குற ஒரு அம்மாவாக நினச்சி நான் பாவப்பட்டேன், இனி அந்த தயவுதாட்சியம் கூட எனக்கு கிடையாது, என்கிட்ட ஏன் வம்பு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிற அளவுக்கு நான் கொடுக்குற அடி ஒரு மிகப்பெரிய அடியாக அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தோட கோபி பேசுகிறாரு. ஸோ அந்த வகையில் இனி பாக்கியாவுக்கு தொடர்ந்து கோபி டார்ச்சர் கொடுக்கறது போல தான் வந்துட்டு சீன்ஸ் எல்லாமே வரும். அண்ட் அதே போல் இந்த பாக்கியலட்சுமி சீரியலுமே சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இருக்குது. ஸோ ஒருவேளை கோபி முடிஞ்சிட்டாரு, எழில் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறிட்டாரு அப்படின்னா பெருசாக இந்த சீரியலில் வேறு கதை இல்லை. ஸோ வந்துட்டு கதை அப்படியே சுலபமாக முடிஞ்சிடும். பட் கோபி பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய தவறை ரியலைஸ் பண்ண மாதிரியாவே தெரியல, இன்னமும் பாக்கியாவை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் எப்போ இந்த சீரியலுக்கு எண்டு கார்டு அப்படிங்கிறதே ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.